நமஸ்காரம். ஏதோ ஒன்றை செய்ய முற்படும் போது பயமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு இருட்டு மார்க்கத்தில் போக வேண்டும், பயமாக இருக்கிறது. பரீட்சைக்கு போக வேண்டும், பயமாக இருக்கிறது. ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ், பாட்டாக இருக்கலாம், நாட்டியமாக இருக்கலாம், உபன்யாசமாக இருக்கலாம். மேடை ஏற போகும்போதே அச்சமாக இருக்கிறது. இதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் சூழ்நிலையில் வரலாம். இந்த அச்சம் நியாயமானதா? அதை தவிர்ப்பது எப்படி? பொதுவாகவே ஒன்று புரிந்து கொள்வோம். பயம் என்பதே தப்பானதல்ல. ஒரு பெரியவரிடத்தில் மரியாதை இருந்தாலும் பயங்கலந்த மரியாதைன்னு சொல்லுகிறோம். அது தப்பில்லை. நாம் ஏதான தர்மத்துக்கு விரோதமாக செய்ய போகிறோம் என்றால் பயமாக இருக்கும். நம்மை பாவம் பீடிக்குமா? அந்த அச்சமும் தப்பில்லை. அதனால் அச்சம்னு சொல்லும் போதே ஏதோ தவறானதை செய்கிறோம் என்ற முடிவுக்கு வந்துவிட வேண்டாம். ஏன்னா அப்படி என்றாலே பயம் அதிகரித்து விடும். அப்படி சொன்னதற்காக எல்லாவற்றுக்கும் பயந்து கொண்டே இருக்க வேணும் என்று பொருள் இல்லை. பயப்பட வேண்டியவைகளுக்கு பயப்பட வேண்டிய சமயத்தில் பயப்பட வேண்டும். மற்றொன்று, அச்சம் போக்குவதற்கு முக்கியமான தேவை உண்மை அறிவு. அது இருந்தாலே பயம் குறையும், நீங்கியும் விடும். ஒரு உதாரணம், எங்கோ ஒரு இருட்டான இடத்துக்கு போகிறேன். ஒரு மரம் நிற்கிறது அல்லது ஒரு தூண் இருக்கிறது. அதை பார்த்து யாரோ திருடன், பயந்தேன். நல்ல வேளை அந்த பக்கம் வந்த ஒருத்தர், இல்லப்பா அது தூண், திருடன் இல்லை, இது தூண்தான்கிற அறிவு ஏற்பட்ட உடனே அச்சம் நீங்கிவிடும். ஏன்னா தூண் நம்மை ஒன்றும் பண்ணாதே. ஒருத்தரை பார்த்தேன், பயப்பட்டேன். இல்ல அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், அவர் பார்க்க அப்படி வாட்ட சாட்டமாக இருக்கிறார், அதை பார்த்து நீ ஏன் பயப்படுகிறாய், உன்னை அடிக்கப் போகிறார். இந்த உண்மை அறிவு ஏற்பட்டால் பயப்பட மாட்டேன். இதேபோல் நாம் எப்போது அச்சத்துக்குள்ளாகிறோமோ அந்த சமயத்தில் நமக்கு ஏற்பட வேண்டிய உண்மை அறிவு, அது ஏற்பட்டு விடுமானாலே பயப்பட வேண்டாம். இப்ப அந்த உண்மை அறிவு எதுன்னு பார்ப்போம். பரீட்சைக்கு போகிறேன், எக்ஸாமினேஷன் ஃபீவர்னே சொல்லுவார்கள், ஜுரம் கூட வந்துவிடும். அது சகஜம் தானே. பரீட்சை முடிந்த பிற்பாடு ஜுரம் தீர்ந்துவிடும். ஆனால் எப்ப அதில் ஆபத்து வரும் என்றால், அந்த பயம் பரீட்சையே பாதித்து விட்டால், என்னை சரிவர எழுத விடாவிட்டால், அப்ப அந்த அச்சத்துக்கு காரணத்தை ஆராய வேண்டும். எதனால் இந்த சமயத்தில் எனக்கு அச்சம் வருகிறது? ஒருவேளை இந்த பரீட்சையில் நான் சரியாக பண்ணாவிட்டால் வாழ்க்கையே முடிந்தது. அங்குதான் உண்மை அறிவு வேண்டும். ஒரு பரீட்சையை சரியாக செய்யாததற்காக வாழ்க்கையெல்லாம் முடியாது. வாழ்க்கை என்பது மிக உயர்ந்தது, பெரியது. இந்த உண்மை அறிவு வேண்டும். இரண்டாவது, நான் இதில் சரிவர செய்யாவிட்டால் யார் என்னென்ன என்னை பற்றி தப்பாக நினைத்துக் கொள்வார்கள், கேலி பேசுவார்கள், மட்டமாக நினைப்பார்கள். இது இரண்டாவது காரணம். இங்கும் உண்மை அறிவு வேண்டும். என்னை பற்றி உண்மையில் புரிந்தவர்கள் தப்பாக நினைக்க மாட்டார்கள். உண்மையில் புரியாதவர்கள் தப்பாக நினைக்கலாம், அவர்களை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை. இந்த உண்மை அறிவு வேண்டும். அடுத்து மூணாவது, எனக்கு ஏதோ ஒரு சிரமம் இருக்கிறது, அதனால் தான் பயம் வருகிறது.
ஒரு உயரமான இடத்தில் ஏறப் போகிறேன். எனக்கு கொஞ்சம் உயரம் என்றாலே தலை சுத்தும்னு வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் அந்த இடத்துக்கிட்டக்க போகும்போதே நமக்கு பயமாக இருக்கும். முதலில் ஆமாம், எனக்கு உயரமான இடத்தை பார்த்தால் தலை சுற்றல், இது அடுத்தவரிடத்திலும் சொல்லி வைத்து விட்டால் பாதி பயம் ஓய்ந்தது. நமக்கு என்ன குறை இருக்கிறதோ அதை பிரத்தியாருக்கு தெரியாமல் மறைக்க பார்த்தால் பயம் வரும். இந்த குறை எனக்கு இருக்கிறது, ஆகவே ஏதானும் நான் பண்ணுவது தப்பாக போகலாம், பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று விட்டால் யாரும் புரிந்து கொள்வார்கள். யாரிடத்தில் குறை இல்லை? என்னிடத்தில் ஒன்று இருந்தால் உங்களிடத்தில் ஒன்று இருக்கிறது. அந்த குறையை மறைக்க பார்த்தால், அப்ப அந்த குறை இருந்தாலும் ஒருத்தருக்கும் தெரியாமல் நான் சரிவர பண்ணி முடித்தாக வேண்டும். அந்த சமயத்தில் தான் யாருக்கு என்ன தெரிந்து விடுமோன்ற பயம் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவரிடத்தில் பகிர்ந்து கொண்டால், அவர்களையும் நம்மோடு சேர்த்து கொண்டு விட்டால் பயம் வந்தாலும் அவர்கள் உதவுவார்கள். தனிமையே ஒரு பயம்தானே. கூட ஒருத்தர் இருந்தால் அச்சம் வராது. அந்த ஒருத்தர் நண்பராக இருந்து விட்டால் ரொம்ப நல்லது. என்னை பற்றின உண்மையும் தெரிந்திருந்தால் ரொம்பவே நல்லது. திறந்த புத்தகம்னு சொல்லுவார்களே, மறைத்தால் தான் ஆபத்து, பயம். திறந்த புத்தகமாக இருந்து விட்டால் நம்மை பற்றி தெரிந்தே நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். நாம் தப்பு பண்ணவில்லையே, ஏதோ ஒரு குறை, உயரத்தை பார்த்தால் எனக்கு ஆகாது, இது சொல்லிவிட்டால் ஆயிற்று. இதை போன்ற சமயங்களில் நமக்கு உண்மை அறிவு ஏற்பட்டு விடுமானால் இந்த அச்சத்தை தவிர்க்கலாம். மீண்டும் கூறுகிறேன், என்னமோ இது சரியாக செய்யாவிட்டால் உலகமே அஸ்தமித்து விடும், என் வாழ்க்கை முடிந்துவிடும், எல்லாரும் தப்பாக நினைப்பார்கள், இப்படியெல்லாம் இல்லை. யாரும் அதை போல நினைக்க மாட்டார்கள். அப்படி யாரும் நினைத்தால் அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். நல்ல அச்சமில்லை என்பதை தைரியத்தோடு சொல்லிக் கொள்ள வேண்டும். அதற்கென்று 2 புலி நிற்கிறது, எனக்கு அச்சமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் அசட்டு தைரியம். அப்படி செய்ய முடியாது. பட வேண்டிய இடத்தில் சமயத்தில் பட்டுத்தான் தீர வேண்டும். ஓடுவதற்காகவாவது அச்சம் வேண்டும், இடத்தை விட்டு போக வேண்டுமே. ஆனால் மற்றபடிக்கு உண்மை அறிவு அச்சத்தை தீர்க்கும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.